காலையில 7 மணிக்கே ரமேஷ் மெக்கானிக் ஷாப்பை ஓபன் பண்ணிட்டு உட்கார்ந்தான். அவனோட மனைவி அனாமிகா டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. என்னங்க இது, இவ்ளோ காலையில யார் வர போறா? இப்ப ஏன் கடையை திறந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியலனாலும் உங்களுக்காவது புரியுதான்னு எனக்கு தெரியல. அனாமிகா, இது வெயில் காலம் இல்ல. நேரம் போக போக வெயிலும் அதிகமாகும். உள்ள உட்காரவே முடியாது. யாரும் வரவும் மாட்டாங்க. காலையில கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கேன்னு யாராவது வந்த வாய்ப்பை ஏன் தவற விடணும்னு தான் இவ்ளோ காலையில வந்து உட்கார்ந்துருக்கேன். சரி வாங்க, வந்து சாப்பிடுங்க. ரமேஷ் வந்து உட்கார்ந்தான். அனாமிகா அவனுக்கு டிஃபன் போட்டான். ரமேஷ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னங்க கொஞ்ச நாளா அத்தை வியாபாரத்தை நியாயமாவே செய்ய மாட்றாங்க. அவங்க நியாயமா பண்ணலங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அனாமிகா? அத்தைக்கே பேராசை வந்துருச்சு, அதான் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அனாமிகா அப்படி சொன்னதும் ரமேஷுக்கு கோவம் வந்துருச்சு. டிஃபன் சாப்பிடுறத விட்டுட்டு, என்ன அனாமிகா இது? எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. வாழைப்பழ வியாபாரம் பண்ணும்போது ஏதோ பவுடரை போடுறாங்கன்னு சொன்னேன். மாம்பழ வியாபாரம் பண்ணும்போது ஏதோ கல்லு கலந்து பழுக்க வைக்கிறாங்கன்னு சொன்னேன். இப்போ தர்பூசணி பழத்துல ஊசி போடுறாங்கன்னு சொல்றியே. ச்சே, எங்க அம்மாவை நிம்மதியாவே விட மாட்டியா? ஐயோ, நான் ஒன்னும் உங்க அம்மா மேல வேணும்னே பழி போடலங்க. என் கண்ணால பார்த்ததுனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். மாமாக்கு கூட இந்த விஷயம் தெரியும். இப்ப என்ன பண்ண சொல்ற அனாமிகா? எங்க அம்மா தப்பு பண்ண மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவையே டார்கெட் பண்றேன்னு எனக்கு புரியல. டார்கெட்லாம் பண்ணலங்க, நான் சொல்றது நிஜம், என்ன நம்புங்க. ப்ளீஸ் அனாமிகா, எனக்கு இன்னும் அதிகமா கோவம் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து மரியாதையா போயிடு. அனாமிகா எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு வெளியில வந்தா. டிவில நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்த மாமனார் பிரசாத் உட்கார்ந்திருந்தாரு. மாமா. சொல்லு மருமகளே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. எது? ஓ மாமியார் பண்ற கலப்பட தர்பூசணிய பத்தி தானே? ஆமா மாமா, சீக்கிரமா பழுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ரசாயன ஊசி போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க தான் எப்படியாவது அத்தை கிட்ட எடுத்து சொல்லி இந்த வியாபாரத்தை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். ஓ அத்தைய பத்தி தெரியாதது என்ன இருக்கு சொல்லு. ஒரு விஷயத்த பண்ணணும்னா அது எப்படி இருந்தாலும் தப்போ ரைட்டோ பண்ணியே தீருவா. அதுல இருக்கிற தப்பு ரைட்டை விட அதுல லாபம் நஷ்டம் கிடைக்குதான்னு பாப்பா. பேராசையோட எந்த வியாபாரத்தை பண்ணாலும் அது கடைசியில நமக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையும் பெருசா இருக்கும். அதெல்லாம் நம்ம தானே ஃபேஸ் பண்ணணும். அது ரொம்ப மோசமா இருக்கும். அம்மா அனாமிகா, இப்படி பேராசையோட கலப்படம் பண்ணி விக்கிற தர்பூசணியே அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுக்கும். நீ நியாயமா நேர்மையா வீட்ல உள்ள வேலைய பாரு. உன் அத்தைய பத்தி நினைச்சு உன் தலையையும் உடம்பையும் வீணாக்கிக்காத. போமா, போய் வேலைய பாரு போ. இல்ல மாமா, என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயத்தை அத்தை பண்ணா அத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மாமா. நான் போய் அத்தை கிட்ட பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மாமியார் கிட்ட போனா. கும்பலா இருந்த தர்பூசணி பழங்கள் மேல மாமியார் உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு தர்பூசணி பழமா எடுத்து ஊசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா அந்த இடத்துக்கு வந்து, அத்தை அப்படின்னு கேட்டா. சாரதா நிமிந்து கூட பார்க்காம, சொல்லு மருமகளே அப்படின்னு கேட்டாங்க. அனாமிகா பயந்துகிட்டே தயங்கிக்கிட்டே பேசினா. அது வந்து அத்தை, அது வந்து நீங்க செய்யற வியாபாரத்தை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேசலான்னு வந்த அப்படின்னு சொன்னா. உடனே சாரதாக்கு கோவம் வந்துச்சு. அனாமிகா தலை குனிஞ்சு நின்னா. அத பார்த்த சாரதா, எப்பவும் உன் மாமியார் முன்னாடி இப்படி தலை குனிஞ்சே இரு மருமகளே, அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. என் எதிரில தலை நிமிந்தாலோ வாய திறந்தாலோ நல்லாவே இருக்காது, ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிச்சாங்க. அது இல்ல அத்தை. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? 5 மணிக்கு எந்திரிச்ச அத்தை. அப்ப காலையில 6 மணிக்கு கோலம் போட்டிருக்க. இந்த 1 மணி நேரம் என்ன பண்ணின? அது பக்கத்து வீட்டு சுஜாதா வீட்ல பூ பறிக்க சொல்லிருந்தீங்கல்ல. டிஃபன் என்ன பண்ண? அதான் சாப்பிட்டீங்களே அத்தை அப்படின்னு அவ சொன்னதும் சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு. இங்க பார், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாரதா அவங்க வேலையில கவனமா இருந்தாங்க. ஒவ்வொரு தர்பூசணி பழத்துக்கும் ஊசி போட்டுட்டே இருந்தாங்க. அத பார்த்த அனாமிகாக்கு கோவம் வந்துச்சு. ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அத்தை நீங்க பண்றது சரியில்லை அத்தை. இத என்ன நான் மட்டுமா இந்த ஊர்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எல்லாரும் தானே பண்றாங்க. அப்படி பண்றவங்கலாம் ஜெயிலுக்கு ஒவ்வொருத்தவங்களா போறாங்க. நீங்க கூட இந்த பாவத்தை பண்ணி ஜெயிலுக்கு போகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதாக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்துச்சு. வியாபாரம் எப்படி பண்றதுன்னு நீ எனக்கு சொல்லி தர போறியா அப்படின்னு கேட்டாங்க சாரதா. அப்போ அனாமிகா அவங்க கிட்ட, நான் அதுக்காக சொல்லல அத்தை, நீங்க பண்றது பெரிய தப்புன்னு சொல்றேன். தர்பூசணிய இந்த வெயில் காலத்துல சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி கலப்படம் பண்ணி வித்தோம்னா இது மூலமா எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாத்த பத்தியும் நல்லா யோசிச்சுதான் இத பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரீயா அறிவுரை சொல்றத நிப்பாட்டிட்டு போய் உன் வேலைய பாரு. ஆமா, வீட்ல இருக்கிற உனக்கு வெளிய மார்க்கெட்லலாம் என்ன நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்ப எல்லாம் இப்படிதான் நடக்குது. முதல்ல விக்கணும், பணம் வரணும், அப்புறம் தான் எல்லாம். அத்த, அது வெறும் தற்காலிக லாபம் மட்டும்தான். ஆனா நம்பிக்கை போயிடுச்சுன்னா வியாபாரம் முழுசா நஷ்டமாயிடும். அப்படி பண்ணாதீங்க அத்த. தர்பூசணி பழத்துக்கு இது ஒரு நல்ல சீசன். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட. எனக்கு போதிக்காத, நான் நிறைய பார்த்துட்டேன். நீ கிளம்பிங்க இருந்து. நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டீங்க. அவங்க தோண்டின குழியில அவங்க விழுந்தாதான் தெரியும். நல்லதுக்கு இங்க காலமே கிடையாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அவ ரூமுக்கு போயிட்டான். சாரதா அவங்களோட வேலையை இன்னும் உற்சாகமா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. கோபமா ராமுங்கிற விவசாயி அங்க வந்தான். பயங்கர சத்தத்தோட, சாரதாம்மா, சாரதாம்மா, வெளியில வா அப்படின்னு கத்துனாரு. செஞ்சுட்டு இருந்த வேலைய அப்படியே விட்டுட்டு சாரதா வெளியே வந்தாங்க. என்னாச்சுப்பா ராமு? என்ன ஆகணும்? நேத்து வாங்கிட்டு போன தர்பூசணிய என் பிள்ளைங்களும் பொண்டாட்டியும் சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. அதுல என்ன கலந்தன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். அத சொன்ன உடனேயே சாரதா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பயத்தை வெளியில காட்டிக்காம, ஐயே என்ன சொல்ற ராமு? தர்பூசணி பழத்துல என்னத்த கலக்க முடியும்? நீ என்ன சந்தேகப்படுற ராமு? ஆமாமா, டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போனேன். அவருதான் சாப்பிட்ட தர்பூசணி நல்லதில்லன்னு சொன்னாரு. அந்த தர்பூசணியில ஏதோ கலப்படம் இருக்குன்னாரு. நான் போலீஸ் கிட்ட போறேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா பயந்துட்டாங்க. வீட்ல இருந்து பிரசாதும் அனாமிகாவும் வெளியில வந்தாங்க. ராமு மூலமா நடந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சண்டை போடாதப்பா ராமு, வேணும்னா ஹாஸ்பிட்டல் செலவை நான் ஏத்துக்கிறேன். நீ தப்பு செய்யாத போது எதுக்காக பணம் தரேன்னு சொல்றமா நீ அப்படின்னு ராமு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுலோச்சனா போலீஸ் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்துட்டாங்க. சாரதா பயந்து போயிட்டாங்க. அனாமிகா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அங்க இருந்து வேகமா மெக்கானிக் ஷாப்புக்கு போய்கிட்டு இருந்தா. என்னாச்சு அனாமிகா? வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குதுங்க. அந்த ராமு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் வீட்டுக்கு வேகமா வந்தான். அவன் பின்னாடியே அனாமிகா கூட வந்துட்டு இருந்தா. 5 நிமிஷத்துல 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க மேடம், கலப்படம் பண்ணி பழம் வைக்கிறது தப்பு. சாரதா எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு மௌனமா நின்னாங்க. அத பார்த்த அனாமிகா ரமேஷ் ஷாக் ஆனாங்க. ப்ளீஸ் சார், எங்க மாமியார் இதுக்கப்புறம் இந்த வேலைய பார்க்காம நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஒரு தடவை மட்டும் எங்களுக்காக அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. ஆமா சார், எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியவே கூட நாங்க விட மாட்டோம். இப்படி எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் எஸ்ஐ அவங்கள விடுற மாதிரி இல்ல. சாரதாவை கூட்டிட்டு போய் லாக்அப்ல போட்டாங்க. லாக்அப்ல சாரதா கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. மருமக சொல்லும் போதே நான் அவ பேச்ச கேட்டிருக்கணும். பேச்ச கேட்காம பேராசப்பட்டு எந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்க பாருங்க. இதுக்கு மேலையாவது நியாயமா நேர்மையா வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அனாமிகா ஒரு லாயரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தா. ஸ்டேஷன்ல இருந்த சாரதாவை பெயில் எடுத்தா. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா. சாரதா அப்பையில இருந்து எந்த கலப்படமும் பண்ணாம நேர்மையா வியாபாரம் பண்ணாங்க. வீட்ல கூட சந்தோஷமா மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.